ஞானகுரு அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி குருவுக்கும் எமக்கும் தொடர்பு கொண்ட அதற்குண்டான சில விளக்கங்களை உணர்த்துகின்றார்கள். ஆனால் என்னுடைய சிறு வயதிலே குளத்திற்கு சென்று நான் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்பொழுது திடீரென்று எனக்கு புறையோடிவிட்டது. புறையோடி தண்ணீர் உள்ளுக்குள் சென்ற பின் என்னால் சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. காரணம், நீச்சல் எவ்வளவுதான் தெரிந்திருந்தாலும் தண்ணீரை குடித்துவிட்டால் நீரில் மூழ்கும் தன்மைதான் வரும். கை கால்களை அசைக்க முடியவில்லை. அந்த புறையோடிய உணர்வை இயக்குகின்றது. எதையுமே என்னால் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தை ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் பின்னாட்களில் நான் அவருடன் பழகும் பொழுது இதை ஞாபகப்படுத்தி உணர்த்துகின்றார். உன்னை இளமையிலிருந்தே நான் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். உனக்கு புறையோடும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் உன்னை காத்தேன் என்று சொல்கின்றார். அது என்னுடைய இளமை பருவத்தில் குரு என்னை காத்தார் என்று சொல்கின்றார். ஆனால் ஈஸ்வரப்பட்டர் யார் என்றே எனக்கு அப்பொழுது தெரியாது. எப்பொழுது எப்படி காத்தார் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நான் தான் காத்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். என்னால் எப்பொழுதும் நடந்த அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தி சுட்டிக்காட்டுகின்றார். என்னால் சிறு வயதிலே குளத்திற்கு சென்றால் யாராக இருந்தாலும் கொஞ்ச தூரம் நீச்சல் அடித்து போவது வழக்கம்தான். ஆனால் உள்ளே சென்ற பின் திடீரென்று புறையோடிவிட்டால் என்று சுவாசிக்கப்படும் பொழுது கை கால்களை இயக்க முடியவில்லை. எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் புறையோடிவிட்டால் தண்ணீருக்குள் மூழ்கத்தான் நேரம் என்பதை ஒரு நாள் இங்கே உணர்த்துகின்றார். நீ புறை ஓடிய பின் உன்னுடைய நினைவுகள் எங்கெல்லாம் சென்றது? உன் தாயை எண்ணினாய், மூழ்கப் போகின்றேன் என்று உணர்ந்தாய். ஆனால் உன் தாய் உன்னை எப்படியும் காக்க வேண்டும் என்று உனக்குள் பதிவு செய்த உணர்வுகள், அம்மா என்று உன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் கத்த முடியவில்லை. என்னால் வாயை திறந்தால் உள்ளே சென்றுவிடும். ஆனால் நீ எண்ணிய அம்மா என்ற அந்த நினைவலைகள் செல்லப்படும் பொழுது தாயின் உணர்வுகள் உன்னை அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து அதன் வழி வந்த நான் உன்னை எப்படி என் வசப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நிலைகள் உன்னை அணுகியே வந்ததால் அதை அந்த சந்தர்ப்பத்திலே காத்தேன். இப்பொழுதும் உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன். அது சரியான பருவம் வரும்போதுதான் உன்னை என் வசப்படுத்திக் கொண்டேன். உன்னை என் வசமே நான் கவர்ந்து கொண்டேன். அதன் உணர்வுதான் உனக்குள் ஞானத்தின் சக்திகளாக அந்த தாய் கருளை நீ எடுத்துக்கொண்ட சக்தி உன்னை காத்திட நிலையாக என்னை உன்னிடம் அழைத்து வந்து உனக்குள் அந்த ஞானத்தை பெறும்படியாக அதை நீ வளர்த்து மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இது உருவானது என்று இப்படி குரு இதை சுட்டிக்காட்டி ஈஸ்வரப்பட்ட என்னை ஆரம்பத்திலிருந்தே பின்தொடர்ந்தே வந்திருக்கின்றார். ஆனால் பின்னாட்களில் தான் இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவை என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி என்று இதையெல்லாம் நாமும் தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நாமும் இந்த அருள் உணர்வுகளை பெற்று அருள் வாழ்க்கை வாழும் அந்த நிலைகளுக்கு நாம் செல்ல, அந்த அருள்வழி சென்று அருள் வாழ்க்கை வாழணும் என்றால் நம்மை காக்கக்கூடிய சக்திகள் நம்மை என்றுமே காக்கக்கூடிய ஒரு கவசமாக அது அமைந்து நம்மை அந்த நல்வழியில் அழைத்துச் செல்லும் என்பதை நடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.